ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். பார்த்திபன், சில்வர் டைரக்டர். ஸோ இந்த வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூமில் எப்படி நம்ம லாகின் பண்ணுறது, நம்மளோட நேமை ஆட்டோமேட்டிக்காக வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூம் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் லாகின்ல இருக்கீங்கன்னா சைன் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போங்க, சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் சைன் அப் கொடுத்தாலும் ஓகே. இல்லை கீழே பார்த்தீங்கன்னா கூகுள், ஆப்பிள், கண்டினியூ வித் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? உங்களுக்கு இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் தெரியும்னா மெயில் ஐடியில் மெயில் போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டில் அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க, சரிங்களா? நான் கண்டினியூ வித் கூகுள் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட சிம்பிளாக சொல்லணுன்ட்டு. கண்டினியூ வித் கூகுள் கொடுத்ததுமே அது அப்படி லோட் ஆகுதுங்களா? ஸோ உள்ளே போனதுமே எந்த இமெயில் ஐடி சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். பாருங்கள், கண்டினியூ கேட்குது, கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ சிம்பிள் தான், பெருசாக நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அங்கே பாருங்கள் லான்ச் ஜூம்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுறேன். ஒரு மறுபடியும் ஜூமுக்கு வந்துருச்சிங்களா, லாகின் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எப்படி லாகின் ஆகிடுச்சு, உள்ளே வந்துடுச்சா? ஸோ இப்போ இந்த மோர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, லாஸ்ட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? ரைட் சைடு கீழே கார்னரில் பார்த்தீங்கன்னா மோர் 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்னோட நேம் பிரான்ஸ் டைரக்டர் பார்த்திபன் விபிடி அப்படின்ட்டு அந்த அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஆல்ரெடி அக்கௌண்ட் அதில் எஸ்டின்னு மாற்றிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட நேம் காட்டுது இல்லையா, ப்ரொஃபைல் அண்ட் உங்களுடைய நேம் காட்டுது இல்லையா, என்னோட நேம் இந்த இடத்துல பிரான்ஸ் டைரக்டர் பார்த்திபன், இது கியூஆர் கோடோடு காட்டுது இல்லையா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துருச்சா? இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு இருக்கும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கூடிய சீக்கிரத்தில் ஒரு சில நாட்களில் உங்களுடைய ஃபோட்டோ வைக்காதீங்கன்னா, இது பழைய அக்கௌண்ட் இருந்தால் அந்த ஃபோட்டோ அப்படியே இருக்குது. அதாவது கூகுள் இமெயிலில் அந்த ஃபோட்டோ இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இந்த வந்து உட்காந்துக்குச்சு. ஸோ உங்களுடைய ஃபோட்டோ யாரும் வச்சுக்காதீங்க. நான் இதில் இது வரைக்கும் நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், என்னுடைய ஃபோட்டோ வச்சிருக்க மாட்டேன், வச்சுக்காதீங்க. ஸோ காமனாக வேறு ஏதாச்சும் ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க, இல்லை அந்த ஃபோட்டோஸே இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட டீமுக்குன்ட்டு நான் லோகோ ரெடி பண்ணி கொடுக்குறேன். அந்த லோகோ நம்ம டீமில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அந்த இமெயில் ஐடி காட்டுது, டிஸ்பிளே நேம்னு காட்டுது இல்லைங்களா? ஸோ அந்த டிஸ்பிளே நேம்ன்றதை கிளிக் பண்ணுங்க. இது நம்மளுக்கு முக்கியமானது. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதை ஃபுல்லாக நீங்கள் தூக்கிடுங்க, ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நந்தினிட்டு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன இப்போ தான் நேற்று தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னா 5% நந்தினி விபிடி, கிளியராக 5% நந்தினி விபிடி. ஸோ நம்மளது பார்த்தீங்கன்னா விபிடி 2.1 வச்சுருக்கோம். அவர் ஹரிகுமார் ஓவரால் டீமில் ஹரிகுமார் பிரதரோட ஓவரால் டீம் பார்த்தீங்கன்னா விபிடின்னு இருக்கும். ஸோ அவருக்கு கீழே விஷ்ணு பிரதரோட லெக்கில் விபிடி 1.1, அதில் 1.0 அப்படின்ட்டு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்திபன் சில்வர் டைரக்டர் நம்மளோட டீமுக்குன்ட்டு பார்க்கும்போது 5% நந்தினி, உங்களோட நேம், நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க, உங்களோட நேம், அடுத்து பார்த்தீங்கன்னா விபிடி 2.1 சொல்லிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குதா, சேம் இது அதே போல் இந்த இடத்துலையும் 5% நந்தினி விபிடி 2.0 சேவ் கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே நேம்ட்டு இந்த இடத்துல வந்துருக்கா, பாருங்கள் டிஸ்பிளே நேம் அப்படின்னு சொல்லிட்டு 5% நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சிங்களா? அதே சேம் சார் நான் இப்போது ஒரு 12% இருக்குல்ல, நானே இந்த நந்தினின்றவங்களே 8% மாறிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, மறுபடியும் சேம் அதே போல் தான். ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஜூம் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, ரைட் சைடில் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுறீங்க, 5% நந்தினின்னு உட்காந்துருக்கா, அதை கிளிக் பண்ணுறீங்க. டிஸ்பிளே நமக்கு போயிட்டு இந்த 5 இடத்துல 5 தூக்கிட்டு 8ன்னு போட போகிறீங்க. ஏன்னா நீங்கள் இதை 8% மாறிட்டீங்க இல்லையா, அப்போது சேவ் கொடுத்துட்டிங்கன்னா 8% நந்தினின்ட்டு மாறிக்கும். அதே போல் இல்லை சார் நான் டைரக்டர் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 8% தூக்கிட்டு பிரான்ஸ் டைரக்டர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு மணிகண்டன் பிரதர் இருக்கார், பிரான்ஸ் டைரக்டர், சரிங்களா? அப்போது மணிகண்டன் நேமை தூக்கிட்டு மணிகண்டன் விபிடி 2.0 சேவ் கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. டிஸ்பிளே நேமில் பாருங்கள் இமெயில் ஐடி யார் அக்கௌண்ட்டில் இருக்குது அது பிரச்சனை இல்லை. டிஸ்பிளே நேம் பாருங்கள், பிரான்ஸ் டைரக்டர் மணிகண்டன் விபிடி 2.0. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய நேம்ன்றது. இந்த இடத்துல இது செட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம ஒவ்வொரு டைமே போய்ட்டு மீட்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது நேம் எடிட் நேம் கொடுத்து நேம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மீட்டிங் ஷெடியூல் பண்ணுற பாருங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஸ்டார்ட் கொடுக்குறேன், டேட்டா உள்ளே ஓப்பன் ஆகும் பாருங்கள்.
இமெயில் அதாவது ஜூம் அக்கௌண்ட்டு இப்படி தான் நம்ம லாக் அவுட் பண்ணுறோம், லாகின் பண்ணுறோம். ஸோ ஜூமில் நம்ம இப்படி லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் மீட்டிங் ஜாயின் பண்ணும்போது உங்களோட லெவல் நேம் டீம் கோடுன்றதை நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இதே போல் நம்ம சைன்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட நேம் லெவல் அண்டு டீம் கோட் இப்படி நம்ம போட்டு மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் உள்ளே போங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நேம் எடுத்து உக்காந்துக்கணும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ உங்களுடைய நேம், அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய லெவல், அடுத்து உங்களுடைய நேம், அடுத்த டீம் கோட் VPT 2.0 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட அப்ளைனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை டேரக்டர் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை என்ன டேரக்டர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ வெல்த்.